மத்திய இணையமைச்சர், இந்த பகுதிக்கு சொந்தக்காரர், இந்த பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படாவிட்டாலும் கூட உங்களையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களே, முன்னாள் மாநில தலைவர், முன்னாள் IPS அதிகாரி, என் மக்கள் யாத்திரையினுடைய நாயகன், மதிப்புக்குரிய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களே, மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் அவர்களே, முன்னாள் MLA சாந்தி ராம் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் பொன் ஜெயசீலன் அவர்களே, மாவட்ட கழக பொறுப்பாளர் சஜீவன் அவர்களே, AP மாநில பொதுச் செயலாளர் AP முருகானந்தம் அவர்களே, கருப்பு முருகானந்தம் அவர்களே, அவர்களோடு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற தஞ்சாவூர் இளங்கோ மற்றும் திருச்சி லோகநாதன், திருவள்ளூர் லோகநாதன் உள்ளிட்ட மற்றும் நந்தகுமார் மாநில செயலாளர், சபிதா போஜன், தமிழ் மாநில காங்கிரஸ் காணி, IJK மாவட்ட செயலர் முரளி, முன்னாள் மாவட்ட தலைவர்கள் மோகன்ராஜ், ராமன், குமரன், நஞ்சுண்ட போஜன், கம்பத்தி பாபு, தாயம்மா, KJ குமார், வெங்கடேசன், ரீத்து கார்த்திக் உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடலேயர்கள், தொண்டர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் IJK தமிழ் மாநில காங்கிரசுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஊட்டியில் நடைபெறுகிறது. இன்றைக்கு நடைபெறுகிற பொதுக்கூட்டமா அல்லது 2026க்கு பிறகு தேர்தல் முடிந்து வெற்றி விழா பொதுக்கூட்டமா என்று நினைக்கின்ற அளவிற்கு மிகவும் பிரம்மாண்டமான முறையில் கூடியிருக்கின்ற பொதுமக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊட்டி என்று சொன்னாலே இது மலைகளின் ராணி. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஊட்டி நகரம் எவ்வளவு அழகாக இருந்தது. இன்னைக்கு இந்த ஊட்டி நகரம் மலைகளின் ராணி என்று சொல்லுகின்ற இந்த இடம் இவ்வளவு மோசமான சூழ்நிலையில் குண்டும் குழியுமாக, சுற்றுப்புற சூழல் சரியில்லாத அளவிற்கு கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் மோசமாக போய்விட்டது. பேருந்து வசதிகள் இல்லை, போக்குவரத்து வசதிகள் இல்லை, சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகிறார்கள், அவர்கள் சரியான இடமும் பாதுகாப்பும் இல்லை. குன்னூர் தொகுதியில் அங்கு குடிநீர் சரியாக இல்லை. இங்கே நமது பொன் ஜெயசீலன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவரால் எதுவுமே செய்ய முடியவில்லை. காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி எதையும் செய்ய முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் இங்கு பேசினார்கள். 356வது தேர்தல் அறிக்கையை சொன்னார்கள். 356 என்று சொன்னால் இந்திய அரசியலமைப்பில் அரசியல் சட்டப்பிரிவுப்படி இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சட்டப்பிரிவு 356. அதைதான் அண்ணாமலை அவர்கள் தேர்தல் வாக்குறுதியிலே சொன்னார்கள். ஆனால் இந்த ஆட்சியை கலைக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இது தானாகவே கலைந்துவிடும். அதற்கான நேரம் நெருங்கிவிட்டது, காலம் கனிந்து விட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி மிக பெரிய அளவில் உருவெடுத்து விட்டது. இந்த கூட்டணியை உருவாக்கியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அண்ணன் EPS அவர்களும் அன்பு அண்ணாமலை அவர்களும் டாக்டர் முருகன் அவர்களும் குறிப்பிட்டு பேசியது போல நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் டெபாசிட் இழந்து போக அளவிற்கு இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி உருவெடுத்திருக்கிறது. அவருடைய கூட்டணி இன்றைக்கு காங்கிரஸ் அவரோடு பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சமூக வலைதளங்களில் அவர்களே போராடி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக காங்கிரஸ் அவரோடு இருக்குமா என்று சொன்னால் அது கேள்விக்குறி. விடுதலை சிறுத்தைகள் அவரோடு இருக்குமா என்று சொன்னால் அது கேள்விக்குறி. நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் அனைவரும் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் தோற்று போய் விடுவார்கள் என்பதை எடுத்துக்காட்டுகின்ற கூட்டம்தான் இன்று ஊட்டியில் கூடியிருக்கின்ற கூட்டம் என்பதை நான் சொல்லுகிறேன். ஏன் அந்த ஆட்சியை கலைக்கப்பட வேண்டும்? ஏன் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும்? யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதை காட்டிலும் யார் இந்த நாட்டில் முதலமைச்சராக இருக்கக்கூடாது என்பதுதான் இன்றைய மக்களினுடைய கேள்வியாக இருக்கிறது. அன்பு அண்ணாமலை அவர்கள் பேசினார்கள், இந்த ஆட்சியினால் யாருக்கும் லாபம் இல்லை என்று. அது உண்மைதான். ஆனால் ஒருவருக்கு லாபம், ஒரு குடும்பத்திற்கு லாபம். எந்த குடும்பத்திற்கு லாபம் சொல்லுங்கள் பார்க்கலாம். காரணம், ஸ்டாலின் குடும்பத்தை அவர்களுக்கு. கனிமொழி அவர்கள் இன்றைக்கு தேர்தல் அறிக்கையிலே எடுத்துக்கொண்டிருக்கிறார். என்ன தேர்தல் அறிக்கையில் 511 தேர்தல் அறிக்கையை 2021 சொன்னாங்க. ஆனா அந்த தேர்தல் அறிக்கையில் ஒன்று கூட நிறைவேற்றவில்லை. இடைநிலை ஆசிரியர் போராடுகிறார்கள்.
துப்புரவு தொழிலாளர்கள் போராடுகிறார்கள். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இல்லை என்று போராடுகிறார்கள். அனைத்து மரபு மக்களும் அரசு அதிகாரிகளும் போராடுகிறார்கள். மக்களும் திண்டாடுகிறார்கள். ஆகவேதான் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த பயணம் தான் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம். ஏற்கனவே டாக்டர் முருகன் அவர்கள் வேல் யாத்திரை நடத்தினார்கள். அப்பொழுது நான் ஊட்டியிலே வந்து பேசினேன். அன்புக்குரிய சகோதரர் அண்ணாமலை அவர்கள் என் மக்கள் யாத்திரை நடத்தினார்கள். அப்பொழுது நான் அவரோடு நடைபயணம் போனேன். எல்லா இடங்களிலும் வெற்றி என்றே வந்து கொண்டிருந்தது. இருந்தாலும் கடந்த பாராளுமன்றம் அதிகப்படியான வெற்றியை பெறாவிட்டாலும் கூட அதிகப்படியான சதவீதம் வாக்குகளை நாம் பெற்றோம். 18% வாக்குகளை நாம் பெற்றோம். இவர்கள் இருவருடைய உழைப்பால் 18% வாக்குகளை நாம் பெற்றோம். இனி நாம் எல்லோருடைய உழைப்பால் சட்டமன்றத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர்களை யாத்திரையாக அழைத்து செல்ல வேண்டிய கூட்டமாக இந்த ஊட்டி நடைபெறுகின்ற கூட்டம் இருக்கின்றது. கரூரிலே ஒரு சம்பவம் நடந்தது. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் கரூருக்கு வருகிறார். 12 மணிக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு இரவு 7 மணிக்கு வருகிறார். அது அவர் மீது உள்ள தவறுதான், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் வந்தவுடனே மைக்க எடுத்து 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு பேசுறார். அது உங்களுக்கு தெரியுமா? 10 ரூபா பாட்டில்னா யாரு? ஊட்டியில இருந்து ரொம்ப தூரம் இருக்கு போல, பக்கத்தில் இல்லை போல. டாஸ்மாக்ல 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டில் அப்படின்னு அவர் பாட்டு பாடின உடனே, அவர் அப்படின்னு பாட்டு படிச்ச உடனே செருப்ப கலத்தி வீசுறாங்க அவர் மேல. லைட் ஆஃப் பண்றாங்க. போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணுது. தன்னுடைய 3 வயது குழந்தை 10 வயது குழந்தை பெற்ற தாய் கண் முன்னாலே மிதிப்பட்டு சாகக்கூடிய மோசமான சம்பவங்கள். இறந்து போனது 41 பேர். இறந்து போனவர்கள் 41 பேர். முதலமைச்சர் அடுத்த 5 நிமிடத்தில் அங்கு வருகிறார். எப்படி தகவல் தெரியும்? யாரை காப்பாற்றுவதற்காக முதலமைச்சர் அங்கு வருகிறார். இரவோடு இரவாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்படுகிறது. இரவோடு இரவாக. ஆனால் 65 பேர் இறந்து போனார்கள் கள்ளச்சாராயம் குடித்து, கள்ளக்குறிச்சியிலே. ஒரு நிமிடம் கூட போய் எட்டி பார்க்கவில்லை. ஒரு நிமிடம் கூட போய் எட்டி பார்க்கவில்லை. ஆனால் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தார். ஊட்டியிலே தேயிலை தோட்டத்தில் யாரேனும் இறந்து போனால், இங்க விலங்குகள் அடிபட்டு இறந்து போனால் 2 லட்சம் ரூபாய்க்கு கூட கொடுக்க மாட்டார்கள். ஆனால் இவர் 10 லட்சம் கொடுக்கிறார்கள் கள்ளச்சாராயம் சாவு. அது மட்டுமல்ல, எங்கு பார்த்தாலும் கஞ்சா, எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள். பள்ளிக்கூட வாசல்களில் எல்லா இடங்களிலும் கஞ்சா வித்துக் கொண்டே இருக்கிறார்கள். மெத்தபெத்தடின் போன்ற போதைப் பொருள் விற்கிறார்கள். இதை கட்டுப்படுத்த தவறிய அரசு, இதை கட்டுப்படுத்த தவறிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொன்னார். எதிர்கட்சியாக இருக்கும்போது இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொன்னார். நான் கேட்கிறேன், இப்பொழுது உங்களுடைய இரும்பு கரம் துருப்பிடித்து போய்விட்டதா? இத்தனை கொலைகள் இந்த ஆண்டில் 7500 கொலைகள். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் பலாத்காரம் 15% கூடியிருக்கிறது. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் 52% கூடியிருக்கிறது. யாருடைய ஆட்சியில்? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி. ஆட்சியா நடக்கிறது? வெறும் காட்சி தான் நடக்கிறது. எதற்காக ஆட்சி நடத்தினார்? தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும். இதற்காக ஒரு ஆட்சி. இதற்காக நாம் வரி கட்ட வேண்டுமா? இதற்காக நாம் பணம் கட்ட வேண்டுமா? சொத்து வரி உயர்வு எவ்வளவு? மின் கட்டண உயர்வு எவ்வளவு? சொத்து வரியை பார்த்தாலே ஷாக் அடிக்கும். அவருடைய ஆட்சியில சொன்னார், அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது மின் கட்டணத்தை பார்த்தாலே தொட்டாலே ஷாக் அடிக்குதுன்னு சொன்னார். இன்றைக்கு மின் கட்டணத்தை பில்லை தொட்டாலே ஷாக் அடிக்கும். மின் கட்டண பில்லை தொட்டாலே ஷாக் அடிக்கும். இவ்வளவு மோசமான சம்பவங்கள். இதைவிட ஏன் திருப்பரங்குன்றத்திலே பூர்ணச்சந்திரன் தன்னுடைய உடலிலே தீ வைத்து கொளுத்து மாய்த்து போனான். பூர்ணச்சந்திரன் ஒரு அமாவாசை தினத்தன்று ஒரு பூர்ணச்சந்திரன் மறைந்து விட்டான். தன் உடலிலே தீ வைத்து கொளுத்தி தன்னையே மாய்த்து கொண்ட செயல் யாரால் வந்தது? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். ஒரு பூர்ணச்சந்திரனுக்காக அல்ல, தமிழகத்தில் வாழ்ந்த அத்தனை கோடி மக்களுக்கும் நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். நீதிபதிகள் மீது இம்ப்ளீச்மெண்ட் கொண்டு வருகிறார். நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் மீது பார்லிமெண்டில் இம்ப்ளீச்மெண்ட் கொண்டு வருகிறார்கள். இதுவரையிலும் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு இம்ப்ளீச்மெண்ட் கூட வெற்றி பெற்றது கிடையாது.
அவ்வளவும் கள்ள கையெழுத்து, அவ்வளவும் கள்ள கையெழுத்து போட்டு பாராளுமன்றத்தில் கொடுக்கிறார்கள். அங்க பாராளுமன்றத்தில் யார் இருக்கிறார்? நம்முடைய உள்துறை அமைச்சர் சாதாரண ஆளா? அவ்வளவு கையெழுத்தையும் வெரிஃபை பண்ணார். அவ்வளவும் போலி கையெழுத்து, போலித்தனமான கையெழுத்து போட்டு பாராளுமன்றத்தில் கொடுத்தார். ஆகவே இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நாட்டு மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நாமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஊட்டி மக்களும் இனிமேல் வரக்கூடிய தேர்தலில் 2026 தேர்தலில் திருப்பரங்குன்றத்தில் நாம் தீபம் ஏற்றியே ஆக வேண்டும். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றியே ஆக வேண்டும். அதற்காக நான் இன்றைக்கு அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும். நமது அண்ணாமலை அவர்கள் கூட சொன்னார்கள், எது மத சார்பின்மை, எது மத சார்பின்மை? தீபாவளிக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லுகிறீர்களா? தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லுகிறீர்களா? இல்லை. ஆனால் கிறிஸ்துவ மதத்தில் போய் அங்கே போதம் கொண்டார்கள். நான் ஜெருசலம் போயிருக்கிறேன், நயினார் நாகேந்திரன் ஜெருசலம் போயிருக்கிறேன், பெத்லகம் போயிருக்கிறேன், மெக்காவுக்கு அருகில் உள்ள ஜித்தா வரைக்கும் போயிருக்கிறேன். ஆனால் நாங்கள் உண்மையான மத சார்மையை நாங்கள் கடைபிடிக்கிறோம். நீங்கள் கடைபிடிக்கிறீர்களா? இதுதான் எங்களுடைய கேள்வி. யாருக்காக? யாரை ஏமாற்றுவதற்காக? யாரை காப்பாற்றுவதற்காக? இந்த ஆட்சி நீடிக்காது. இந்த ஆட்சியினுடைய நாட்கள் 90 நாட்கள் எண்ணப்படுகிறது. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. தேர்தல் வர இருக்கிறது. நீங்கள் இவ்வளவு பேரும் சேர்ந்தால் இந்த ஆட்சி தூக்கி எறியப்படும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.